பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் 1981 ஆண்டு தொடங்கப்பட்டு பின்னர் 1986 ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலம் இயங்கி பல்வேறு முனைவர்களை உருவாக்கிய புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசின் செயலை கண்டித்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன பாதுகாப்பு குழு சார்பில் சட்டப்பேரவை அருகில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முனைவர்கள் சுந்தர முருகன், சடகோபன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, கலை மாமணி பாலசுப்ரமணியம், தமிழ் சங்க துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை வேறு துறைக்கு மாற்றும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் பக்த வச்சல பாரதி, தாகூர் கலை கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜன், பாவேந்தர் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி பாரதி உள்ளிட்ட 30 தமிழ் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுகடிப்பட்டு கோகுலம் நகரில் ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார்சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுலம் நகரின் உட்புற தெருக்களுக்கு ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ஆன்லைன் மூலம் ரூபாய் 91,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சின்னக்கடையை சேர்ந்தவர் வசந்தராஜன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி வசந்தராஜன் மர்ம நபர் தெரிவித்த 49,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. நேட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் ஹரிஹரன். வங்கி கணக்கில் இருந்து 20,000 ரூபாயை அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சந்தோஷ் 10,000, வில்லியனூரை சேர்ந்த பத்மநாதன் 4,600, திப்பராயப்பட்டையை சேர்ந்த செழியன் 7,500 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 91,100 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உப்பளம் தொகுதி மக்கள் நலப்பணிகள் குறித்து அனிபால் கனடி MLA அவர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமும் தொகுதியில் வேகமாக நடைபெறாமல் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் நடக்க வேண்டிய பணிகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் இளநிலை பொறியாளர் சண்முகம் அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். அதில் குறிப்பாக சாலைகள் அமைக்க கோரி லத்தீப் சந்து, பாண்டியன் சந்து, அப்பாவு மேஸ்திரி வீதி, பொன்னியாக்குட்டி வீதி, வஉசி வீதி, மொராசன் வீதிகளை குறிப்பிட்டார். மேலும் நேதாஜி நகர் 3 உள்ள சமுதாய கூடத்தில் முதல் தளத்தில் பள்ளிக்கூடம், பிரான்சுவா தோப்பு மற்றும் ராசு உடையார் தோட்டம் கழிவறை, குபேர் மண்டபம் பூர்ணமைப்பு, அரப்பணி அவை தோட்டம் கல்யாண மண்டபம், ராசு உடையார் தோட்டத்தில் ரயில்வே நிலையம் வழிய செல்லும் வாய்க்கால் கட்டைகள் உப்படாறு வரை அமைக்கும் பணி மற்றும் பூமி பூஜை செய்து ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் அழகர் சாமி வீதி சாலை பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தீவிர ஆலோசனை நடத்தினார். மேலும் திப்ராயப்பேட்டை லேசர் கோவில் வீதி, அந்தோணியார் கோவில் 3வது குறுக்கு தெரு சாலை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டார். உடன் நகராட்சி பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கான்ட்ராக்டர் பிராங்க்லின், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு போலி சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே 6 முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மேலும் 3 முகவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சென்டாக் மூலம் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 2024-25 கல்வியாண்டு இளநிலை மருத்துவ கல்வி மாணவர் MBBS சேர்க்கையில் வெளிநாடு வாழ்பிரிவு NRI ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலி சான்றிதழ்களை பலர் அளித்ததாக புகார் எழுந்தது. அதன்படி சென்டாக் அதிகாரிகள் மாணவர்கள் வழங்கிய சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்களுக்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் 84 மாணவர்கள் போலி சான்றிதழ் அளித்தது உறுதியானது. இதுகுறித்து சென்டாக் அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி 84 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலி சான்றிதழ் வழக்கு விசாரணையில் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ரூபாய் 6 லட்சம் பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்த 6 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மேலும் 3 முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். வழக்கில் தேடப்படும் முகவர்கள் சிலர் முன்பினை பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் ஸ்ரீ லட்சுமி அவென்யூ பகுதிக்கு புதிய தார் சாலை அமைத்து கொடுத்த சிவா MLAவிற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அவென்யூ பகுதியில் பல வருடங்களாக அடிப்படை வசதியான சாலை வசதி இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து வெள்ளியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களின் தீவிர முயற்சியால் தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மிக குறுகிய காலத்தில் அப்பகுதியில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதியில் மக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வின் போது வெள்ளியனூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி நிர்வாகிகள் உட்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சிறுவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் மறந்து போன பாரம்பரிய வீதி விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் புதுச்சேரி பாரம்பரிய சங்கம் ஈடுபட்டுள்ளது. கட்டிடக்கலை நிபுணர்களான சுகுணா ஆனந்தி ஆகியோர் இதில் ஈடுபட்டுள்ளனர். நகர பகுதியில் கோடை விடுமுறை காலங்களில் ஏதாவது ஒரு வீதியை தேர்வு செய்து கடந்த 5 ஆண்டுகளாக பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் வீதி விளையாட்டு என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடத்தப்பட்டது. சிறுமியர் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று பம்பரம், பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலி ஆட்டம், டயர் ஓட்டம், உடைந்த வளையல், மண்சோறு, உரியடி, 7 கல், கோலிகுண்டு, ஓடிப்புடிச்சி, பச்சை குதிரை, பாட்டி கதை, டயர் ஊஞ்சல், மண்செப்பு சாமான் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். கொடி தோரணங்களுடன் ஈஸ்வரன் கோவில் வீதியே நேற்று விழாக்கோலம் பூண்டிருந்தது. பங்கேற்று விளையாடியவர்களுக்கு தெரு மக்களே பாரம்பரிய உணவு வகைகள், பழச்சாறு, சர்பத் வழங்கி ஊக்கப்படுத்தினர். யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்ட் சர்வீஸ் இணைந்து நடத்திய 5 நாட்கள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணி மேற்கொண்டனர்.
யாக்டோ ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்ட் சர்வீஸ் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக தாகூர் ஆர்ட்ஸ் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை கடந்த மார்ச் 31ஆம் தேதி தொடங்கியது. இப்பணியினை யாக்டோ ஃபவுண்டேஷன் மேலாண் இயக்குநர் சதீஷ்குமார் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் தீபா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த தூய்மை பணியானது 5 நாட்கள் தொடர்ந்து காலை 6 மணியில் இருந்து 8 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் நடைபெற்றது. இப்பணியின் மூலம் ஒவ்வொரு நாளைக்கு 25 30 பைகளில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன. இப்பணியில் 30க்கும் மேற்பட்ட தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மை பணியை மேற்கொண்டனர். கடற்கரை சாலை முதல் ஹார்பர் வரைக்கும் 1 கிலோமீட்டர் தொலைவில் கரையோரம் உள்ள அனைத்து குப்பைகளும் அகற்றப்பட்டன. இப்பணியின் நிறைவு விழாவான நேற்று நகராட்சி அலுவலகத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஜேஇ பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி இதேபோன்று பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நன்றி பாராட்டி தூய்மை பணியினை நிறைவு செய்தார். முன்னதாக அவருக்கு யாக்டோ ஃபவுண்டேஷன் நிர்வாகி பிரேம் ஆனந்த் பொன்னாடை போற்றி கௌரவித்தார். சுல்தான்பேட்டை புதுநகர் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்து ரயில்வே துறையினர் மதில் சுவர் அமைக்கும் பகுதியை சிவா எம்எல்ஏ பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுல்தான்பேட்டை புதுநகர் புது தெருவில் 50 வருடங்களுக்கும் மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என்று கூறி அளவீடு செய்தது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தகவல் அறிந்த சிவா எம்எல்ஏ அப்பகுதி மக்களுடன் சென்று ரயில்வே அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் 5 அடி அளவிற்கு சாலையை விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர், புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும், அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளதும் கண்டிக்கத்தக்கது. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பில்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்தார். பின்பு கடலூர் ரோடு நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடி ஏற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். இவ்விழாவில் மூத்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கீதா, சிவனேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரபல குற்றவாளியை சிறப்பு அதிரடி படையினர் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல குற்றவாளி மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணி 24. சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக காவல் நிலையங்களில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இவர் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட்டதால் சில மாதங்களுக்கு முன்பு ஒதியஞ்சாலை காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த இவர் நீதிமன்ற உத்தரவுப்படி காரைக்காலில் கையெழுத்திட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கையெழுத்திட செல்லாமல் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபட திட்டமிட்டு இருப்பது போலீசாருக்கு தெரியவந்து இதனை அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் மேற்கண்ட மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணியை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்யா பூஜையில் 108 குழந்தைகள் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு வருகின்றது. வசந்த நவராத்திரியின் 9ஆம் நாளில் நடைபெற்ற கன்யா பூஜையில் 108 பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர். 9 பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோடைக்கால வெயிலினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக் கழக ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் ஆர். விஜய் சுதாகர் ஏற்பாட்டின்படி கோடைக்கால வெயிலினை சமாளிக்கும் விதமாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, மேங்கோ ஜூஸ் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன், ஊடக பிரிவு இணை செயலாளர் நிரேஷ், கிளை நிர்வாகிகள் கவியரசன், பார்த்திபன், நிரேஷ், லோகேஸ்வரன், சேதராப்பட்டு லோகேஸ்வரன், ஆனந்த், துத்திப்பட்டு விஜய், தொண்டமானத்தம் பாலசந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய 2 MTS ஊழியர்கள் 4,29,000 மோசடியில் ஈடுபட்டது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் லாஸ்பேட்டை மடுவுப்பேட்டில் அமைந்துள்ள குடிநீர் வரி வசூல் மையத்தில் அப்பகுதி மக்கள் தினசரி குடிநீர் வரி செலுத்தி ரசீதை பெற்று வருகின்றனர். அங்கு பொதுமக்கள் செலுத்தும் குடிநீர் வரியை MTS ஆன ராஜசேகர் என்பவர் வசூல் செய்து வந்தார். இந்த நிலையில் மடுவுப்பேட் பகுதியில் 2 மாத குடிநீர் வரி வசூல் புத்தகங்களை ஒப்படைக்காமல் ராஜசேகர் 3,90,780 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இதேபோல் அரியாங்குப்பம் பொதுப்பணித்துறை குடிநீர் வரி வசூல் மையத்தில் பணியாற்றிய MTS ஊழியர் பெரியசாமி 2022ஆம் ஆண்டு ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான 5 மாதங்களில் வசூல் செய்த தொகையில் 38,550 ரூபாயை அலுவலகத்திற்கு செலுத்தாமல் மோசடி செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட 2 மீதும் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் திருவிழா குழுக்கள் SP செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் வாடிக்கையாளர் திருவிழா நடத்தப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு கார், பைக், AC என பம்பர் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வாடிக்கையாளர் திருவிழா நடத்தப்பட்டு பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டன. அதற்கான பரிசு குழுக்கள் நேற்று காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கார், பைக், வாஷிங் மெஷின், டிவி, மிக்சி, ஏர் கூலர், கிரைண்டர் உட்பட எண்ணற்ற பரிசுகளுக்கான கூப்பன்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் தட்டாஞ்சாவடி VVP நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும், நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனத்தில் வைத்து அறிவித்து இருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்துக் கூறுவது என்றும் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து தொகுதி வாரியாக
போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மக்கள் வளர்ச்சியில் உண்மையாக அக்கறையுள்ள அரசியல் கட்சிகளுடன் 3வது அணி அமைத்து தேர்தலை சந்திப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏப்ரல் 10, 14, 18 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு விடுமுறை தினங்களான 10/4/2025 மகாவீர் ஜெயந்தி, 14/4/2025 டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள், 18/4/2025 புனித வெள்ளி ஆகிய 3 நாட்களில் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு சேவைகள் அனைத்தும் அந்த நாட்களில் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.